வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை அப்படின்னா என்ன, அது எப்படி தொடங்கினாங்க, ஸோ அது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பங்குச்சந்தை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். பங்குச்சந்தை அப்படின்றது வந்து ஒரு பொருளை வந்து வாங்கிறது அல்லதுன்னா விற்கிறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க. அது மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு கம்பெனியினுடைய வந்து ஷேரை வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க. அதுதான் வந்து பங்குச்சந்தை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஷேரை வாங்குவாங்க அல்லது விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் ஆர் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அவங்களுடைய ஷேர் வந்து அதில் இருக்கும். அவங்களுடைய ஷேர் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். அதன் பிறகு டிஐஏன்றது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவுக்குள்ளே உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், இவங்க எல்லாருமே வந்து டிஐக்குள்ளே வருவாங்க. அடுத்தது எஃப்ஐஐன்றது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபாரின்லேருந்து வந்து இந்தியாவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து ஃபாரினில் உள்ள ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம், அவ்வளோ பேங்கிங்காக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்றது வந்து மக்கள். ஸோ நீங்களும் நானும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் ட்ரேட் பண்ணால் வி ஆல் ஆர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஸ்டாக் மார்க்கெட்டு நேற்று இன்றைக்கி தொடங்கினது கிடையாது. 1900லே தொடங்கிடுச்சு. அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இல்லை, பட் வெனிஸ் நாட்டில் வந்து பாண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸாக வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த வேர்ல்டில் நடந்த முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்லாம் வந்து செப்பரேட்டாக இல்லை, பட் அது கவர்மெண்ட்டே வந்து, ஸோ உங்கள்கிட்ட அப்போ வந்து பண்டமாற்ற முறை தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து இது மாதிரி கவர்மெண்ட்டே வந்து இந்த பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா 1300களில் வந்து இட்டாலியில் வந்து அதாவது 4 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஷேர் பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் வந்துச்சு. இதில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, தனிநபர், அதாவது 4 பேர் ஒன்று கூடி, ஸோ அவங்களா வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு, சரி நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், லாபம் வந்தால் லாபம், நஷ்டம் வந்தால் நஷ்டம், ஸோ எல்லாருமே அதை வந்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு 1300களில் வந்து தொடங்குச்சு. அதன் பிறகு 1600ல் பார்த்தீங்கன்னாக்கா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவல் ஷேராகவே இருந்துச்சு. அதுதான் இந்த வேர்ல்டிலே தொடங்கப்பட்ட முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதன் பிறகு 1972ல் யுஎஸ் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. இதனோட வளர்ச்சி 1800களில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, யூரோப் ரெண்டுக்குமே பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வளர்ந்தது அப்படின்றத பார்ப்போம். 1830ல் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்தியாவில் ஓப்பன் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அந்த பாம்பேக்கு போயிட்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கலாம் அல்லது விற்கலாம். அதுக்கு வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க வழியாக வந்து வாங்குவாங்க அல்லது விற்பாங்க. ஸோ அது மாதிரி ஃபிசிக்கலாக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து இனிஷியலாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து பேங்கிங், அதன் பிறகு வந்து காட்டன், டெக்ஸ்டைல்ஸ், இது 2 மட்டும்தான் இனிஷியலாக அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்போ இல்லை. ஸோ இதில் வந்து 1830லேருந்து 1875 வரைக்குமே இதை கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அதன் பிறகு 1900லேருந்து 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் அடிஷ்னலாக ஒரு 3 இடத்துல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கொல்கட்டா, மெட்ராஸ் அண்டு டெல்லி. இதில் மெட்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சவுத் இந்தியா எல்லாமே வந்து ஒன்றா இருந்துச்சு. ஸோ ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் மெட்ராஸ். ஸோ அதுக்கு காமனாக வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்போ சென்னையில் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது மக்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஃபிசிக்கலாக போயிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து புரோக்கர் வழியாக வாங்குவாங்க, அதன் பிறகு விற்பாங்க. எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக நடக்கும். 1992ல் ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்கேமுடைய இம்பேக்ட், அதாவது வந்து ஒரு ஃபிசிக்கலான லொக்கேஷனில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்பொழுது
ஸோ இது மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ டெஃபினட்டாக ஸோ கவர்மெண்ட்டினுடைய இன்வால்மெண்ட் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன் அது வருது. ஸோ அதனுடைய ட்ரிகர் தான் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து 1992 செபியை வந்து நிறுவுறாங்க. செபி அப்படின்னு சொல்கிறது வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து செபியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். செபி வந்து எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுவாங்க. அவங்க டைரெக்டாக வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்சேஞ்சினோட ஒர்க்கை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கும் கரெக்டான சுச்சுவேஷன் நடக்குதா, இல்லை அதில் ஏதாவது ஃப்ராட் நடக்குதா, அதில் ஏதாவது ஸ்கேமுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் செபியை வந்து அப்போ வந்து நிறுவனாங்க. அதுக்கடுத்தது 1994 வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இந்த கொல்கட்டா, மெட்ராஸ், டெல்லி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கொண்டு வருவோம் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல்ரெடி வந்து லீடிங்கில் நல்லா போயிட்டு இருந்ததுனால அதை வந்து டச் பண்ணல. அடிஷ்னலாக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணாங்க. கொல்கட்டா, மெட்ராஸ், டெல்லி இந்த 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் ஃபிசிக்கல் லொக்கேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓவரால். ஒன்று வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அனதர் ஒன்று வந்து என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1996 வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டு தான். ட்ரேடிங்க்கான ஒரு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டை வந்து 1996 வந்து கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது இயர் 2000 வந்து ஸோ கம்ப்யூட்டர் அண்டு இன்டர்நெட்னோட க்ரோத்லாம் நல்லா இருக்கும் பொழுது இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ன்ற கான்செப்ட் வந்துச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்லைன் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரேடிங் எல்லாமே வந்து இப்போ டைரெக்டாக நம்ம வந்து செபியோடு போய் பண்ணுறதில்ல, இல்லை எக்ஸ்சேஞ்சோடு போய் பண்ணுறதில்ல. எக்ஸ்சேஞ்சை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இடையில் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜீரோதா ஒரு புரோக்கர், அது ஜீரோதாவோட ஆப் தான் வந்து கைட். அதே மாதிரி அப்ஸ்டாக் இருக்காங்க, க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் இருக்காங்க. அது மாதிரி இந்தியாவிலேயே வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த புரோக்கர்ஸ் வழியாக நீங்கள் வந்து உங்களால் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஏன் ஃபண்ட் தேவைப்படும்? அவன் வந்து கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறான், அவனுடைய பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண போகிறான். மேபி ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், அல்லது இந்த கம்பெனி வந்து ஒரு வெல் நோன் ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியாக கூட இருக்கலாம். கம்பெனியுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணுன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேங்க்கில் போய் லோன் கேட்கலாம். லோன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பட் அவங்க லோனாக வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கம்பெனி வந்து ஒரு க்ரோ ஆனாலும் சரி, க்ரோ ஆகலைனாலும் சரி, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறது அப்படின்றது வந்து ஒரு மேண்டட்ரி விஷயமா இருக்கும். ஸோ அந்த ரெகுலர் பேமெண்ட் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் டைட்டான சுச்சுவேஷனை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டெஃபினட்டாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அல்லது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேயோ அல்லது இன்னொரு கம்பெனிக்கிட்டேயோ போய் நீங்கள் காசு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அல்லது வந்து ஒரு ரிலேட்டிவ்கிட்டேயோ நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்து ஆகணும். ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது எனக்கு கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது, நான் வந்து மக்கள்கிட்ட வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழியாக சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஷேராக கொடுக்குறேன். அதாவது என் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன். அந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது எனக்கு லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். அந்த கான்செப்ட் படி போகும்பொழுது அவங்க யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. அவங்க வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்து தான் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. அதாவது கம்பெனிக்கு வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து 80% வந்து நான் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 20% பணம் தேவைப்படுது. நான் போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழியாக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து என்னுடைய கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஷேர் வந்து 100 ரூபா அல்லது 200 ரூபா அப்படின்னு நான் ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு தேவை அப்படின்னு சொல்லி நான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போ 10 பேர் வாங்குறீங்க அல்லது 100 பேர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 100 பேரும் என்னுடைய ஷேர் ஹோல்டர் ஆகுறீங்க. இப்போ என்னோடய கம்பெனி வளர்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா நான் உங்கள் எல்லாருக்கும் அந்த லாபத்தில் பங்கு தரேன். ஒருவேளை அந்த கம்பெனி வந்து நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த நஷ்டத்துலேயும் அந்த ஷேர் இருக்கும். அதாவது உங்களுடைய பணம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதுலேருந்து அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டு வரும். இப்படி தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஷேர் மார்க்கெட் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே ஒன்று தான். சரி, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு ரீகேப் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது, அவன் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறான். எங்கே போய் பண்ணுவான்னாக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் போய் பண்ண முடியும். அதை இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து நான் NYSE அண்டு நாஸ்டாக் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே யூஎஸ்னுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம அதை வந்து இப்போ இக்னோர் பண்ணுவோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அங்கே போயிட்டு இப்போ வந்து கம்பெனி போய் ஃபண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறான். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி செபியினோட அப்ரூவலுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் ரைசிங் ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவ் ஆகும். அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங் ரெக்வஸ்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து லிஸ்டிங்கில் வரும். நீங்கள் உங்களுடைய புரோக்கர்னுடைய அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும். இந்த கம்பெனியினோட பேர் வந்து ABCD அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ABCDன்ற கம்பெனியினுடைய நேம் வந்து ஒரு கம்பெனியினுடைய ஷேர் வந்து ₹100 அல்லது ₹200 அப்படின்னு வந்து அந்த ஷேர்னுடைய ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்கில் வந்து விசிபிளாக வரும். ஸோ இதை வந்து ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, DAA இருந்தாலும் சரி, FIA இருந்தாலும் சரி வாங்குவாங்க அல்லது விற்பாங்க. அவங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வந்து ஸ்டாக்கை வந்து பை அல்லது செல் பண்ணுறாங்க. இது வந்து டைரெக்டாக நீங்கள் அங்கே போய் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுடைய புரோக்கர் ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியை சர்ச் பண்ணி விப்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. விப்ரோவில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பை அப்படின்னு போயிட்டு பை பண்ணுறீங்க. எவ்வளோ குவான்டிட்டி, இப்போ ஒரு அதனுடைய ஸ்டாக் வந்து ₹250 போகுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னாக்கா 2,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இப்போ அதனுடைய ஷேர் ப்ரைஸ், விப்ரோனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு லாபம், அல்லது கீழே வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ₹1,00,000 அவங்களுக்கு தேவைப்படுது பிஸ்னஸ்க்கு அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து நான் சின்ன வேல்யூ, அவங்க ₹1,00,000 மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஸோ இட் மேபி few crores, ரைட்? இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ ₹1,00,000 ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷேர்னுடைய வேல்யூ வந்து ₹100 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனாக்கா ஓவராலாக வந்து 1000 ஷேர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போகுது. லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் பையோ அல்லது செல்லோ பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து ₹100 அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. ஒரு வேளை நாளைக்கு அந்த ஸ்டாக்னோட ப்ரைஸ் வந்து ₹120 போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ₹20 லாபம். ஒரு வேளை அந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து ₹80 போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ₹20 நஷ்டம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ட் 2ல் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை.